கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாய் இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்தகள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த துதி ஆராதனைகளுக்கு பிறகு நம்மளுடைய எல்லா சிறையிருப்புகளும் இருந்துச்சிடும் மாறி. அதுல எந்த விதமான சந்தேகமே என்னது இல்லை. கர்த்தர் வந்தாச்சுனாலே அங்க விடுதலை என்னது வந்தாச்சுன்னு நினைச்சோம் அர்த்தம். அதை எப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறதை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தாள். பாருங்க, நம்ம நேற்று தியானித்தோம். 6 நாள் பிளஸ் 1 நாள் 7 நாள், 6 7 13 தடவை சுற்றி வந்த உடனே அந்த எரிகோ கோட்டை இடிஞ்சிட்டு விழுந்துட்டு, பரிசுத்த ஆவியானவர் அதற்கு என்ன காரணத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க. என்ன காரணத்தை கொடுக்கிறாங்கன்னா, விசுவாசத்தினால அது என்னது நடந்தது. விசுவாசத்தினால அது என்னது நடந்தது. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு விஷயத்தை நம்புறது. ஒரு விஷயத்தை நம்புறது. நல்லா கவனிங்க சிஸ்டர். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, கர்த்தர் நடத்தி தருவார் என்ன செய்யறது, பேச மாட்டேங்க, நம்புறது. அதுக்கு பேருதான் விசுவாசம். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். நமக்குள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நம்ம ஊழியங்களுடைய பிரச்சனைகளும் என்ன செய்யும் தெரியும். இதுல ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் வெற்றியை தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வேண்டியது நம்முடைய கடமையா என்ன செய்யுது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலதான் அந்த எரிகோ பட்டணத்தின் மதில்கள் எழுது இடிந்து விழுந்ததுன்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாங்க சொல்லுதாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட விசுவாசத்தை நினைச்சாரு, எதிர்பார்க்கிறாரு. விசுவாசம்னா என்னன்னா, இது 11ஆம் அதிகாரம், இது 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி என்ன ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. இது 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே
தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது என்னன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னா நம்ம விசுவாசத்துல வளர வேண்டியவங்களா என்ன செய்வோம். விசுவாசம்ங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த கர்த்தர் நமக்கு செய்வார்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே நம்பிக்கொள்வதற்கு பேர்தான் என்னது விசுவாசம். அதற்கு எதிர்மறையான எந்த சிந்தனையுமே நம்ம அனுமதிக்கவே என்னது கூடாது. அதை பேசவும் என்னது கூடாது. நம்ம யோசுவா 6ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். இது நம்ம தியானித்து பார்த்தோம்னா, கர்த்தர் சொல்லிட்டாங்க, நீங்க 7 நாளும் நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பேசவே கூடாது. அங்க லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்க? இப்படியாக்கும் அது நடக்குமா? எல்லா அவிசுவாச வார்த்தைகளும் வந்துடும். அதனால ஆண்டவர் நினைச்சு விட்டாங்க, நல்லா வாய்க்கு ஒரு பூட்டு போட்டு விட்டாங்க. நீங்க நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். விசுவாச வார்த்தைகள் என்ன கர்த்தர் நமக்கு செய்யணும்னு விரும்புறோமோ அதை தான் சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும், அதை தான் பேசணும். கர்த்தர் செய்வாங்க, கர்த்தர் செய்வாங்க, கர்த்தர் செய்வாங்க. அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் என்னதுதான் வெற்றி. நல்லா புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என்ன செய்யும் இருக்கும். படிக்கிற இது செவியால கேட்டா அவளுக்கு பாடத்தில் உள்ள பிரச்சனை மேக்ஸ் இது மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா சிஸ்டர் ஷீலா சிஸ்டர் உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், அப்படிதானே? இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டுமென்றே மனதுல நினைத்துக் கொள்ளணும். வேண்டுமென்றே அதை பேசிக்கிட்டே செய்யணும் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையே மாற்றிடுவாங்க. இந்த நம்ம பார்த்த வசனங்கள்ல இருந்து நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்குன்னு ஒரு உலகம் நினைச்சது இருக்கு. அந்த உலகத்தை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம அதை உண்டாக்க வேண்டியவங்களா நம்ம நினைச்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை, அதான் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால எரிச்சப்பட்டது, உண்டாக்கப்பட்ட உலகம் சொல்லல, உலகங்கள். உலக மனிதர்கள் மனுஷன் எல்லாருக்கும் ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் நம்ம விரும்புற உலகமா மாறணும்னா நம்ம அதற்குரிய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட என்ன செய்யுது. அவிசுவாசப்படவே கூடாது. இப்படிலாம் நடக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ நம்ம நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. இனிமே ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும். அருமையான பாஸ்டர் நல்லா தெளிவா பேசுறாங்க. துதி செலுத்தினா சாத்தான் தொலைஞ்சான். சாத்தானுடைய அஸ்திவாரங்கள் எரிஞ்சிடும், அசைஞ்சிடும். துதிக்க என்னைக்கு நீங்க துதிக்க வாயை திறந்து, ஆண்டவரே இப்பொழுது செய்து கொண்டிருக்க எல்லா காரியத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், இப்ப நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒவ்வொரு காரியம் என்னன்னா தெரியும். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இப்படி நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், இப்படி நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன்னு சொல்லி நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா சாத்தான் நினைச்சுதான் முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வாயை விரிவாய் திறந்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாயை எதுக்கு திறக்கிறோம்? நான் ட்ரெயின்ல வரும்போது ஒரு சீட்டுக்கு 2 சகோதரிகள் பேசுனாங்க. என்ன 2 பேரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. ஐ எம் ஆல்சோ an ஆபீசர். அவங்க நானும் ஒரு அதிகாரி தான். அவங்க அந்த சங்கத்தில் நானும் ஒரு அதிகாரி தான். பேசுறாங்க. ஐயா, ஒரு சீட் இந்த சீட்ல படுக்கிறக்குள்ள அடுத்த சீட்ல படுத்தா என்ன குறைஞ்சா போயிருவாங்க?
வாயை அவங்க விரிவாக திறக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தை உண்டாக்குறதுக்கு வேண்டிய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி விரிவா என்ன செய்யணும், திறக்கணும். நல்லா புரிந்துக்கணும். எப்படி நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுதான் நடக்கிற மாதிரியும் நடக்க போற மாதிரியும் நீங்க உங்க வாயினால பேசிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். புரியுதா? உங்க உலகத்தை நீங்க தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால உருவாக்க போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்ல திட்டவட்டமா பேசிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. துதி செலுத்தினா சாத்தான் கொஞ்சம். அதுக்கு முதல்ல ஆண்டவர் பேசுனது என்னன்னா, நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நினைச்சீங்க பயன்படுத்துங்க. அதுதான் ஆயுதம். இயேசுவின் நாமம் நமக்கு பெரிய ஆயுதம். இயேசுவின் நாமத்தால எதை கேட்டாலும் நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள. எதை கேட்டாலும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம விசுவாசத்துக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம செயல்பட்டோம்னா எரியோ கோட்டை என்ன செய்யணும், உண்மைதான். அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு எரிகோ கோட்டை மாதிரி நம்ம உள்ளவும் போக முடியல, வெளியவும் வர முடியல, ஒரு காரியங்களும் நடக்க மாட்டேங்குது. அப்படி கவர்மெண்ட் இருக்கு, அது போட்டிருக்கு, உள்ளேயும் மனிதர்கள் போகவில்லை, வெளியும் வரவில்லைன்னு இருக்கு. அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை என்ன. ஆனா அந்த கோட்டை தான் இடிந்து எரிச்ச போது விழப்போகுது. நல்லா புரியும். அந்த கோட்டை தான் இடிந்து விழப்போகுது. என்னென்ன கோட்டை உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள்ல கோட்டைகள் இருக்கோ அந்த கோட்டைகள் எல்லாமே எரிச்சிடும், இடிந்து விழுந்துரும். இடிந்து விழணும்னா நீங்க அப்படி இடிந்து விழுந்துரும் நீங்க முதல்ல என்ன செய்யணும், நம்பணும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்பணும். அதான் 6வது வசனத்துல இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அன்பா இருப்பது கூடாத காரியம். அவர்கிட்ட அன்பு செலுத்த முடியாது. நானும் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அவரை நம்பலன்னா சரியா அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். பிரியமா இருக்க முடியாது. அவர் உண்டு என்றும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் இந்த இடத்துல என்ன செய்றாரு, இருக்கிறாரு. உங்க வீட்டுல இருக்கிறாரு. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்றாரு, இருக்கிறாரு. அப்ப அவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பாரு. வீணா போகாது. இந்த டெய்லி இங்க ஜெபம் பண்றதோ, எங்கேயும் நம்ம காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்றது, எங்க போய் ஜெபம் பண்றது ஒரு நாள் நினைச்சாது, வீணா நினைச்சாது போகாது, வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னன்னா, நம்ம வாயை என்ன செய்யணும், விரிவாய் வசனத்துக்கு மட்டும் திறக்கணும். மற்றதுக்கு என்ன செய்யணும், கூட்டிக்கொள்ளணும். அதுதான் அந்த இருக்கு. 6 நாள் நீ எஞ்சாத, பேசவே பேசாத. 7வது நாளும் 7 தடவை ரவுண்டு சுத்தி வர்ற வரைக்கும் நினைச்சாத, பேசாத. அதுக்கு பிறகு வெற்றி கிடைச்ச மாதிரி துள்ளி, வெற்றி கிடைச்ச மாதிரி நினைச்சு துள்ளி. ஆவிக்குரிய உலகம் இந்த 6 நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, ஆவிக்குரிய உலகத்துல அங்க பல விஷயங்கள் நடந்திருக்கும். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம நேற்று படிச்சோம். அங்க ஜீசஸே வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இது பரிசுத்தமான பூமி, நீ உன் காலில் இருக்கிற பாதரட்சி இருந்துச்சு கலத்தி போடுறது. அவர் என்ன சொல்றாரு, நான் சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சேனை வந்திருக்காதா? சேனை நினைச்சிருக்கோம், வந்திருக்கும். அப்போ ஒரு சேனை அங்க எரிகோ கோட்டை சுத்தி செயல்பட்டு இருக்காங்க. நல்லா புரிந்து கொடுங்க. தேவ தூதர்கள் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம துதிக்க ஆரம்பிச்ச உடனே பாஸ்டர் நல்லா சொன்னாங்க, அங்க ஆவிக்குரிய உலகத்துல ஒரு செயல்பாடுகள் இருந்துச்சு. கர்த்தர் தொடங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் வேலையை எரிச்சிருவாங்க, தொடங்கிடுவாங்க. கிரியை செய்ய சொல்லிடுவாங்க. கிரியை நல்லா சரியா படிச்சு கவனிச்சுட்டு இருந்திருக்கீங்க. கிரியை செய்ய தொடங்கிடுவாங்க. இப்ப நேற்றே ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கி இருப்பாங்க. தேவ தூதர்கள் கிரியை செய்ய தொடங்கி இருப்பாங்க. இப்ப நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அங்க கிரியை நடக்கு, எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள நம்ப வேண்டியது, அதைத்தான் நம்ம பேச வேண்டியது நம்முடைய கடமையா இருந்துச்சு. நல்லா புரிஞ்சு. அப்போ இந்த எரிகோ கோட்டை நம்மளுடைய நம்ம அந்த இஸ்ரவேல் மக்களுடைய
விசுவாசத்தினாலதான் உடஞ்சு எழுச்சிருக்கு விழுந்து. நீங்க தயவு கூர்ந்து இந்த வாரத்துல இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தினமும் ஒரு தடவை எப்படியாவது எழுச்சிருங்க படிச்சு. தினமும் ஒரு விசுவாசத்தினால தேவ மனிதர்கள் என்னென்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எழுச்சிருங்க படிச்சு. தினமும் ஒரு தடவை எப்படியாவது வாசித்து முடிஞ்சா நல்லா டீப்பா தியானம் பண்ணி நீங்க என்ன வாசிங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை எழுச்சிருங்க படிச்சிருங்க. அப்போ எல்லா காரியங்களையும் விசுவாசத்தின் மூலமா என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதுதான் அந்த 10ஆம் அதிகாரத்துல கடைசியில இருக்கு. 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா புரியுது. அப்போ விசுவாசத்தினாலதான் நீதிமான் என்ன செய்வான், ஆசீர்வாதமா இருப்பான். நல்லா புரியுது. ஆசீர்வாதமா இருப்பான். பிழைப்பான்னா வீட்டுல இருந்து பிழைக்கிற மாதிரி இல்லை, ஆசீர்வாதமா என்ன செய்வான், இருப்பான். அப்போ நீங்க மனதுல என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும்னு நினைத்து இருக்கீங்களோ அந்த காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களுக்கு வெற்றிகளை தருவாங்கன்னு மனசுல சொல்லிட்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் சொல்லணும். நல்லா புரியுங்க. அது நடக்காம போகாது. நடக்காம என்ன செய்யாது, போகவே என்ன செய்யாது, போகாது. அப்போ விசுவாசம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன செய்யுது இருக்கு. நம்புறது, ஒரு விஷயத்தை நம்புறது. அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறாரு. 7 நாள் சுத்தி வந்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில் எழுதிட்டாங்க, அவங்களுடைய விசுவாசத்தினாலதான் அந்த எரியோகோட்டை என்ன செய்யுது, விழுந்து. நல்லா புரிந்து. அப்ப நம்முடைய விசுவாசத்தினாலதான் நம்ம பிரச்சனைகள் என்ன செய்யணும், விழணும். அப்ப நம்ம இந்த நாளில் இருந்து வேத வார்த்தைகள், நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய வேத வார்த்தைகளை சத்தம் போட்டு சொல்லி, நம்ம கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை நமக்கு செய்வாங்கன்னு நீங்க எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புறாங்களோ அதை செய்யற மாதிரி சத்தம் போட்டு என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லுவீங்களா சிஸ்டர்? சொல்லணும். சொல்ல அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கவே என்ன செய்யும், ஜபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆண்டவரே அதை பெர்ஃபெக்டாக முடிக்கிறவரும் நீர் என்பதை நீர் வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இப்பொழுதும் எங்கள் மனதில் விசுவாசம் உருவாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பதறாதபடி கர்த்தர் எங்களுக்கு நன்மையே செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார், சமாதானமாய் சந்தோஷமாய் மாற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படி கர்த்தர் அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவர் ஆண்டவரை மனதிலும் வைத்தர வேண்டும் என்று கர்த்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனையோ மனுஷிகளை சுகமாக்கும் போது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று அந்த வேத வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன தோணுதுன்னா, நைட்டு வயிறு எழுப்புனா கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தான் கண்டுபிடி அப்படி வாய் அப்படி மாறிடுச்சு. நேற்றே உணர்வு ஏதோ அந்த குதிரை சொன்ன மாதிரியே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டாங்க. விசுவாசம் நேற்றுலேருந்து அப்பா சொல்லும்போது எனக்குள்ள சில விஷயம் ஆவியில சில விஷயம் நடக்குது பார்க்கணும். கர்த்தர் ஆவியில செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றுலேருந்து தெரியாது சில விஷயங்கள் மனசுல. நம்ம அந்த விசுவாசத்தை பலப்படுத்த அதிகப்படுத்தும் போது 7ஆம் நாள் பெரிய விஷயம். நான் அன்னைக்கு சும்மா வண்டியில போகும்போது ஒரு விஷயமா தான் சொன்னேன். நான் இல்ல எரிகோ கோட்டை விழுதுக்காக, ஏன்னா எல்லா பிரச்சனை பற்றி சொல்றாங்க. ஒரு முடிவு கொண்டு வரணும்னா
என்ன பண்றது? அப்போ வேதத்துல சொல்லி நாங்க சாப்பிடுறது. ஆனா இங்க வரும்போது கஷ்டம் பயங்கரம் இடைப்படுறது, பேசுற வார்த்தை எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம விளையாட்டா நம்ம நினைக்கிறோம், ஆனா 100% கூடவே இருக்கிறேன். நம்ம பேசும்போதுலாம் நம்ம அது வந்து நான் இப்போ முதல்ல விட இன்னைக்கு நாங்க தனியா ஊழியத்தை ஆரம்பிச்சு வரும்போது அதை நல்லா உணர முடியும். அவர் கூட இருக்கிறது, அவர் பேசுறது. நான் சும்மா விளையாட்டா பேசினாலும் நம்ம விளையாட்டா பேசுறத தீர்க்க பேசினா மாதிரி, நம்ம விளையாட்டா பேசினா கூட அதுல ஒரு அந்த மாதிரி நம்மளை கர்த்தர் மாத்திரதா. ஏன்னா அவர் ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறதுனால நாமெல்லாம் அவரானே சிலர் அவர் இசைந்து கலந்துக்கிற மாதிரி தெரியும். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஹalleluya ஹalleluya. தகப்பனே மட்டும் வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆவியானவர் இங்க பலமாய் அப்பா ஒரு பிரசிடென்ட் வந்தாலே அந்த கணம் எவ்வளவு இருக்கும். எங்கள் அன்பு தகப்பனீர் இங்க வந்து உலாவி அப்பா இருந்ததே எங்களுக்கு பெரிய சாத்தியம் தகப்பனே. நாங்கள் அப்பா விசுவாசிக்கிறோம் அப்பா அவைக்குரிய விஷயத்தில் எங்களுக்கான என்னென்ன நாங்கள் பல வருஷமா இருக்கிற முதல் எல்லாம் இடிக்க தொடங்கி விட அப்பா தேவத்தூர் இறங்கிற வேலைகள் செய்து கொண்டிருக்கிறபடியா கரங்களை தட்டி அதுக்காக நன்றி சொல்லுமா. அப்பா வேலையை திறந்துட்டாரு, அப்பா வேலையை திறந்துட்டாரு. அப்பா வேலை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க. உருவிட படையத்தோட எண்ணெயில சுத்திட்டு இருக்கிறாங்க. அதை விசுவாசிக்க தொடங்கினதுக்காக விசுவாசிக்கிறேன் கத்த தெரியும். அதை கிரியை செய்து தவறியா சொல்லிருக்காங்க. எல்லா துதிகளும் ஒருவரைக்கே செய்யும். இந்த ஜெபத்தை அப்பா 6 முதல் 20 வரை ஒவ்வொருத்தரையும் மைக்க பிரச்சார அபிஷேகித்த பிரயாசம். எல்லா துதிகளும் ஒருவரைக்கே செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே ஆமென். பரமனருக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலமே செய்யப்படுவதாக. அன்றே அப்பத்தை இன்று எங்களுக்கு தாங்க. எங்கள் கருணாநிதிக்கு நாங்கள் மன்னிக்கும் எந்த பாவத்தை எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில வச்சு காத்துக்கணும். ராஜ்யம் வல்லமும் கனம் மகிமை என்றென்றைக்கும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகல வரங்களாதே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.